தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல இளநரைக்கான ஒரு தீர்வு, அதற்கு நான் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன். இந்த இளநரை அப்படிங்கிறது முன்னாடி காலத்துலலாம் ஒரு 50 வயசுக்கு மேலே தான் லேசாக வரவே ஆரம்பிக்கும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்வியல் முறையாகட்டும், உணவு முறையாகட்டும், நிறைய சின்ன குழந்தைகளுக்கே இந்த இளநரை அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சாச்சு. அதை அப்படியே விட்டோம்னா அந்த குழந்தைகள் பதின்பருவம் வரும்போது தலை ஃபுல்லாகவே வெள்ளையாகக்கூடிய நிலைமையில் இப்போ இருந்துகிட்டு இருக்கோம். இது எவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு வாழ்வியல் முறையில் நாம் இருக்கோம் இல்லையா? அதாவது இதை நாம் கண்டிப்பாக சரி பண்ண முடியும். உணவு முறை அப்படின்னும்போது வீட்டில் குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தையும் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் முன்னிறுத்தி உணவு முறையில் சில கட்டுப்பாடுகள் அப்படின்றத கொண்டு வாங்க. வெளியில் உணவு வாங்கி சாப்பிட்றது, அடிக்கடி வெளியில் போய் சாப்பிட்றது, இதெல்லாம் இல்லாமல் கூடுமான வரைக்கும் நாம் ஆரோக்கியமான ஒரு உணவாக வீட்லேயே சமையல் பண்ணி சாப்பிட்றது அப்படிங்கிறது நல்லது ஒரு விஷயம். இன்னொன்று, சீக்கிரமாக தூங்கணும். நிறைய அந்த பொழுதுபோக்கு அம்சங்கள் அப்படின்றது இப்போ மொபைலில் வந்தாச்சு. இந்த மொபைல் பார்க்குறது அப்படின்றத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இதெல்லாம் நிறைய இருக்குது. அதை கடந்து நமக்கு இந்த நரைமுடி கருப்பாகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகும். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, நம்முடைய Sindinga9.com ஆன்லைன் ஷாப்பில் குழலி ஹேர் ஆயில் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் தினந்தோறும் தலைக்கு பயன்படுத்தினாலும் சரி, இல்லை வாரத்துக்கு 2 நாள் நல்லா தலையில் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து தலை ஸ்நானம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பண்ணாலும் நரைமுடி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய இயற்கையான கருமை நிறத்துக்கு மாற தொடங்கும். வளரக்கூடிய முடியும் கூட இந்த கருமை நிறம் அப்படின்றது மெயின்டைன் ஆகும். இன்னொன்று, இந்த வேம்பாலம் பட்டை நம்முடைய Sindinga9.com ஆன்லைன் ஷாப்பில் வேம்பாலம் பட்டை அப்படிங்கிறத பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். இதை வாங்கிக்கோங்க, நல்லா பவுடர் பண்ணிவிடுங்க. இதை 1 கப்பு நல்லெண்ணெய், 1 கப்பு தேங்காய் எண்ணெய், அரை கப்பு விளக்கெண்ணெய், இதை ஒன்றா ஒரு இரும்பு சட்டிலையோ இல்லை ஒரு கடாயிலையோ விட்டுட்டு நல்லா சூடாகும்போது இந்த வேம்பாலம் பட்டை அப்படிங்கிறத ஒரு கையளவுக்கு எடுத்து போடுங்க. நல்லா தூள் பண்ணிவிட்டு ஒரு கையளவுக்கு எடுத்து போடுங்க. இதை எடுத்து போட்டுட்டு அந்த எண்ணெய் நல்லா சூடாகி அந்த வேம்பாலம் பட்டை பொடியோட நல்லா அந்த புகை அப்படின்றது வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் சட்டியை, எண்ணெய் கடாயை அப்படியே எடுத்து உரமா வச்சுடுங்க. நல்லா இரவு முழுக்க அது அப்படியே சூடு தணியட்டும், சூடு ஆறட்டும். மறுநாள் காலம்பரை எடுத்து நல்லா ஒரு சுத்தமான வெள்ளை துணியோ இல்லை ஒரு வடிகட்டியோ பயன்படுத்தி அந்த எண்ணெயை நல்லா வடிகட்டி பாட்டிலில் வச்சுக்கோங்க. அதை தினந்தோறுமோ இல்லை வாரத்துக்கு 2 நாளோ 3 நாளோ எப்பெல்லாம் உங்களுக்கு ஓய்வு கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த எண்ணெயை நீங்கள் தலைக்கு பயன்படுத்திகிட்டே வாங்க. இந்த வேம்பாலம் பட்டை அப்படிங்கிறது இந்த தலைமுடியை முதல்ல ப்ரௌன் ஆக்கும். தொடர்ந்து பயன்படுத்த கருமை நிறமாகிடும். நம்பிக்கையோட தொடர்ந்து பயன்படுத்துங்க. உங்களுடைய வாழ்வியல் முறையில் நல்ல முன்னேற்றங்களை கொண்டு வாங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தில் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. கண்டிப்பாக இந்த இளநரை அப்படிங்கிறது மறைஞ்சிடும். இது ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பயன்படுத்தலாம், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். குழலி ஹேர் ஆயிலில் கூட நல்ல ஒரு ரிசல்ட் அப்படின்றது கிடைச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் மறுபடியும் வாங்கக்கூடிய ஒரு எண்ணெயாக இந்த குழலி ஹேர் ஆயில் இருக்குது. இதையும் நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். இல்லை வேம்பாலம் பட்டை பொடி, இதையும் நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். 2த்துக்குமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். லிங்க்கு தர, வேணும்னா வாங்கிக்கிங்க. சரிங்களா? இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.